ஹாய் கைஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம கிளாட் ஏஐயில் ப்ரீ ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ஒரு பொட்டிக் ரிலேட்டடாக வந்து வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் இத்தனை நாளாக வந்து ப்ரீ வெர்ஷன்லேயே மேக்ஸிமம் வந்து அந்த லிமிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளில் வந்து உட்காந்து இது பண்ணது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ நான் ஃபைனலாக வந்து என்ன சொல்கிறது, டெவலப் பண்ணது. ஸோ இந்த ப்ரீ ஆப்ஷன்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜு, கோர்ஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் மெஷர்மெண்ட்டு, அப்புறம் குர்த்தி கலெக்ஷன்ஸ், அப்புறம் கிட்ஸ் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கு. ஸோ அது போக இது டேஷ்போர்டு, இது எல்லாமே வந்து இதிலே பண்ணியிருக்கு. இது எல்லாமே ஹெச்டிஎம்எல் மட்டும்தான், ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணினேன். ஸோ டவுன்லோட் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது எல்லாமே ஒரே ஜாவா ஸ்கிரிப்டையும் வச்சு பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஹெச்டிஎம்எல் பேஜை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ நான் இது எப்படி வந்து கொடுத்துருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு விசுவல் ஸ்டுடியோவில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒரே ஹெச்டிஎம்எல் பேஜஸில் வந்து சிஎஸ்எஸ்ஸு, ஜாவா ஸ்கிரிப்ட் இது எல்லாமே வச்சு நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பேஜும் தனித்தனியாக வர்ற மாதிரி அதுவே கோட் பண்ணியிருக்கு. இதெல்லாமே அதுவே அலைன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ நான் அதில் கேட்டேன், ஏன் வந்து இது மாதிரி ஒரே பேஜாக கொடுத்துருக்கு, டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணால் வந்து தனித்தனி பேஜெல்லாம் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஹோம் பேஜுக்கு புக் மெஷர்மெண்ட்டு, குர்த்தி கலெக்ஷன்ஸ் இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா தனித்தனியாவெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அப்போ அது வந்து சொல்லியிருந்துச்சு, எனக்கு வந்து மெமரி இதெல்லாம் வந்து கம்ப்ரஸ் பண்ணணும், அதனால் வந்து என்னால் இந்த மாதிரி சிங்கிள் பேஜாக தான் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒன்றும் விசுவல் ஸ்டுடியோலலாம் போய் அதை பார்க்க வேண்டாம், நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை டைரெக்டாகவே வந்து ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லி இப்போ டவுன்லோட் பண்ணிட்டா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணோடனே இங்கே வந்து டெய்லரிங் ஷாப்னு வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஓப்பன் வித் அப்படின்னு கொடுங்கன்னு சொல்கிறாப்புல. இப்போ இதில் வந்து ஓப்பன் வித் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் வித்னு கொடுத்து இப்போ எட்ஜோ மைக்ரோசாஃப்ட்டோ கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து லோட் ஆயிரும். ஸோ லோட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அது நீங்கள் இதுலேயே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் விசுவல் ஸ்டுடியோவில் போய் பார்க்கணுங்கிறத அதில் போய் ரன் பண்ணி பார்க்கணும் வேண்டியதில்லைன்னு சொல்லிச்சு. ஸோ இது வந்து இந்த வியூ ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் இதில் என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு இப்போ இந்த டேஷ்போர்டுமே வந்து அதில் வரும்போது வரல. பட் ஆனால் இதில் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கும்போது இது அக்செப்ட் ஆகி நமக்கு டேஷ்போர்டு வந்து வியூ ஆச்சு. ஸோ இது வரைக்குமே எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கு. பட் இதில் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஏதாவது வந்து இப்போ ஒரு கஸ்டமர் நேமு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணி சேவ் பண்ணோம் அப்படின்னா இதில் சேவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரல. இதை கிளிக் பண்ணி ஏதாவது வந்து நம்ம இதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து பண்ணுன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு இது என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ப்ரீச் ஆயிடுது. அதாவது வந்து நீங்கள் உங்களோட டைம் லிமிட்டு உங்களோட இது வந்து கிரெடிட்ஸ் முடிஞ்சிச்சு, நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து இது வந்து அட்வான்ஸ்டு இது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து போயிட்டு நான் வந்து டவுன்லோட் ஆஸ் HTML இதுலேயே பப்ளிஷ் ஆர்டிஃபெக்ட்ஸ்னு இருக்குது. பட் நான் இன்னும் அதை பண்ணல. ஜஸ்ட் வந்து டவுன்லோட் ஆஸ் HTMLனு பண்ணுறேன் இப்போது. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அது முன்னாடி வெர்ஷன். இப்போ நம்மளது இது வந்து லேட்டஸ்ட் ஒன். நம்ம இப்போ இந்த லேட்டஸ்ட் ஒன் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா இது வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கணும்னு பார்த்தேன். ஏன்னா இதே இது வந்து நான் மொபைலில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஸ்க்ரோல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரல. இதில் வந்து இந்த இதில் க்ராஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ இதுலையெல்லாம் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி போனோம், இப்படி வரல. அது ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ அதே வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் மாற்றினேன். ஸோ அது இதுலேயே வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியாக மாற்றிடுச்சு. அதுக்காக தான் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கிற டவுன்லோட் பண்ணுறேன். அதனால் இப்போ பாருங்க, இது ஓப்பன் வித் அப்படின்னு கொடுத்தா இப்போ பாருங்கள், இது மொபைல் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வெப் வெர்ஷனும் கூட. ஸோ சிஸ்டம் வெர்ஷன் கூட. இப்போ இதில் வந்து ஹோமு, கோர்ஸு, அதுக்கப்புறம் வந்து புக் மெஷர்மெண்ட்டு, டீ கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் ஃப்ராக்கு, டேஷ்போர்டு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆட் ஆகி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம புக் மெஷர்மெண்ட் கொடுத்தா அது வந்து சேவ் ஆகணும். ஸோ நம்ம அதுக்கு சேவ் ஆகிறதுக்கு இனி நம்ம வந்து பெய்டு வெர்ஷன் போட்டு நம்ம அதில் வந்து
எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ Claude யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்ப அந்த பேஜுக்கு போயி நான் இப்போ பே பண்றேன். ஃபர்ஸ்ட்டு 2000 காமிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா வந்து இப்ப என்னன்னா அதோட டாக்ஸ் தனியா ₹33ங்கிற மாரி காமிச்சது. இப்ப பாருங்க யூ ஆர் அவுட் ஆஃப் ஃப்ரீ மெசேஜஸ் அன்டில் 6:50 பிஎம் போட்டிருக்கு. பட் ஆனா 6:50 பிஎம்ல போயிட்டு நான் வந்து இந்த அட்மின் பேஜ்ல ஏதாவது ஆட் பண்றதுக்கு ஏதாவது கொடுத்தேன் அப்படின்னா, உடனே வந்து அது என்ன சொல்றது? அப்கிரேட் பண்ணுங்கங்கிற மாரி வந்துடுது. அதனால நான் இப்ப என்ன பண்றேன்னா, அப்கிரேட் பண்றேன். பட் அப்கிரேட் பண்றதுக்கு நீங்க பாருங்க, இப்போ உள்ள போயிட்டு நான் மந்த்லி பிளான் மாரி இருக்கு. ஸோ நான் மந்த்லி பிளானுக்கு கிளிக் பண்ணா எனக்கு 2400 பக்கம் வந்துருச்சு. அது இயர்லில காமிச்சுன்னா 2000 மாரி காமிச்சது. ஸோ இதுலயே வந்து டாகுல் இருக்கு. நம்ம இண்டிவிஜுவல் பிளான் தான் போறோம். ஏன்னா இதுல வந்து டீம் அண்ட் என்டர்பிரைஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. இதுக்கு நமக்கு வேணாம். ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவல் யூசர்ஸ் அப்படிங்கிறனால, நம்ம வந்து மந்த்லி பிளான்ல தான் போவோம். மந்த்லியே கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு 2400 வருது. ஓகே நம்ம எப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இது டிஃபால்ட்டாவே இயர்லின்னு சேவ் ஆயிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது ட்ரை பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒன்ஸ் இத செக் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து நம்ம 2000, 20,000 சிமிலரா தான் தெரியுது. ஸோ நம்ம அது 2000ங்கிற மாரி நெனச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஹரிபரியா இருந்தோம்னா, அது மாறிரும். ஸோ அதனால நம்ம இங்க வந்து மந்த்லி கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, அதில வந்து ₹365 வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஸோ போட்டங்காட்டிக்கு நம்மளுக்கு இது மாரி வந்திருக்கு. இது நான் இந்த கூகுள் ஃப்ளோலயெல்லாம் இது பண்ணும்போது நமக்கு ஜிபே ஆப்ஷன்ஸ்லயே பண்ற மாரி இருந்துச்சு. பட் இதில வந்து கார்டு ஆட் பண்ணா தான் பண்ண முடியுங்கிற மாரி இருக்கு. ம். சரி ஓகே. நம்ம கார்டு ஆட் பண்ணியே பண்ணுவோம். ஆ செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்னால நான் இப்போதைக்கு வந்து வீடியோவ பாஸ் பண்றேன். ஸோ நான் ஒன்ஸ் வந்து இது பே பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கன்டின்யூ பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன் காமிக்கிறேன். நான் இப்போதைக்கு பாஸ் பண்ணிக்கிறேன். கைஸ் நான் இப்போ வந்து இந்த வெப் வெர்ஷன்ல பண்ணும்போது எனக்கு யுபிஐ வரல. ஸோ நான் யுபிஐல பே பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன் இதில வந்து ஆக்சஸ் பண்ணேன். எனக்கு மொபைல் ஃபோன் இதுலயே வந்து நான் பார்த்தீங்கன்னா, நான் 12 மந்த்ஸுக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் மாரி ஆட்டோ பே டிடெக்ட் பண்ற மாரி போட்டு, எனக்கு மந்த்லி வந்து 2000 மட்டும் எடுக்கிற மாரி போட்டேன். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம 2400 பக்கம் பே பண்ற மாரி இருந்துச்சு. 1 மந்த்துக்கு மட்டும் ஆட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா. அதனால நான் இப்ப என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 12 மந்த்ஸுக்குன்னு போட்டுட்டு 1 மந்த்துக்கு மட்டும் டிடெக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த 12 மந்த்ஸ் போட்டு 1 மந்த்துக்கு இப்ப எனக்கு 2000 டிடெக்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நமக்கு டிடெக்ட் ஆயிருச்சு. நம்மளுக்கு வந்து ப்ரோ பிளான் ஆட் ஆயிருச்சு. ப்ரோ பிளான் ஆட் ஆனதுக்கப்புறம் இங்க வந்து பேஜ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தா, நம்மளுக்கு இந்த மாரி மெசேஜ் வருது. நீட் மோர் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து 5 ஹவர்ஸ்க்கு மேல இதில ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 6:50 பிஎம் தான் வந்து ரீசெட் ஆகும்னு சொல்லியிருக்கு. அப்படி இல்ல உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து வேணும் அப்படின்னா, கெட் யூசேஜ் கிரெடிட்ஸ்ங்கிற மாரி காமிக்குது. இது கொஞ்சம் கொடுமையான விஷயம் தான். ஏன்னா நான் என்ன நெனச்சேன்னா, கொஞ்சம் ப்ரோ பிளான் ஆட் பண்ணா, நான் இனி ஃபர்தரா வந்து என்னோட ஒர்க்க கன்டின்யூ பண்ணலான்னு நெனச்சேன். இப்போ இது அப்கிரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு, இப்ப அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதே மாரி 5 ஹவர்ஸ் யூசேஜ் வந்து ஒரு நாளைக்கு தான். அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாரி கேட்கறது கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டா தான் இருக்கு. இது கெட் யூசேஜ் கிரெடிட்ஸ்னா வந்து என்ன சொல்லுது? ஓ! அதுக்கு தனியா ஆட் அ பேமெண்ட்டா? Payment method: your subscription is billed through Google to keep using cloud. When you hit a limit, add a payment method. பார்த்தீங்களா? இதுலயும் வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு, அதுக்கு தனியா வந்து இது பண்ற மாரி இருக்கு. இது கொஞ்சம் நம்மளுக்கு டிசப்பாயிண்ட்டா தான் இருக்கு. சரி ஓகே. நம்ம இதுக்கும் மறுபடியும் தனியா பே பண்ற மாரி இல்ல. நம்ம இப்போ டைம் வந்து 4:30 ஆச்சு. இனி நம்ம வந்து 6:00 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ண முடியுங்கிறது பார்க்கலாம். சரிங்க ப்ரோ. நான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்கிறது இதுதான். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன்ல ஆ எந்த அளவுக்கு வந்து ஒரு HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது போக வந்துட்டு இப்போ நான் அட்மின் பேஜஸ்க்கு வந்து டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு ப்ரோ பிளான் வந்து நான் இப்போ ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளது ப்ரோ பிளான் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனா இதில நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது? ஒரு 5 ஹவர்ஸ் தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் கேட்கணும். எக்ஸ்ட்ரா கிரெடிட் கேட்டோம்னா, அதுலயும் வேற வந்து நம்ம பே பண்ற மாரி வருது. நம்ம இனி வெயிட் பண்ணலாங்க. வெயிட் பண்ணி பார்த்தா